செல்லச்சின்னதியான ஆலயத்தினுடைய முன்றல்ல இங்கே தூக்கு காவடிகள் என்ற ஆலய முன்றல்ல இங்கே பெண் பக்தர்கள் இங்கே கற்பூர சட்டிகள் எடுக்கிற அந்த நிகழ்வு திருமண ஜோடிகள் வந்து வெளியே வர அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காலை வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிகு செல்லச்சின்னதியானுடைய ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் வந்து ஆரம்பித்து இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள் காலை திருவிழா வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளையும் அதிக அளவிலான பக்தர்கள் இங்கே ஆலய முன்றல்லே வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்க. பாருங்க இவ்வளவு தேங்காய்கள் வந்து உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். ஆலயம் ஒன்றில் பாருங்க தொடர்ச்சியாக அங்கே பெண் பக்தர்கள் பால் குடங்கள் எடுக்கிற அந்த காட்சியை மதில் வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்க. பாருங்க ஆலயம் ஒன்றில் பெருந்திரளான பக்தர்கள் பாருங்க வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. தொடர்ச்சியாகவும் ஆலயத்துக்கு வந்து படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் செல்லச்சின்னதியான வந்து பார்க்கணுன்றதுக்காக. பாருங்க ஆலயம் ஒன்றில் இங்கே பெண் பக்தர்கள் இங்கே கற்பூர சட்டிகள் எடுக்கிற அந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்க.
தொடர்ச்சியாக இந்த வேண்டுதல்களை நிறைவு செய்யும் முகமாக இந்த பால்குடங்கள் தீச்சட்டிகள்னு சொல்லி தொடர்ச்சியாக இங்கே பக்தர்கள் பாருங்க வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. செல்லச்சனுடைய 7ஆம் நாள் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தூக்கு காவடிகளும் வரிசையாக வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். பாருங்க, முதலாவது தூக்கு காவடி செல்லச்சனதியான ஆலயத்தினுடைய முன்றல்ல இங்கே தூக்கு காவடிகள் இன்றைய நாளில் அதிகாலையில் வந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, ஆலய வெளிவீதி வந்து சுற்றி வந்து பாருங்க தூக்கு காவடி ஆலயத்துடைய முன்றல்ல நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, இன்றைய நாளையும் தூக்கு காவடிகள்னு ஏராளமான விஷயங்கள் இன்றைய நாளில் இங்கே ஆலயத்துடைய முன்றல்ல வந்து நடந்து கொண்டிருக்குது. தூக்கு காவடிகள் வந்து வருகின்ற வேளையில் பாருங்கள் போலீஸ் அதிகாரிகள் வந்து இல்லை பாருங்கள் புகைப்படங்கள் வீடியோ எடுத்து வந்திருக்கணும். அதிகமாக சிறுவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த காவடி தோளில் வந்து தூக்கி வச்சு சின்னதையால் அதிகமான அந்த குழந்தைகள் சிறுவர்களை வந்து அந்த காவடிகள் தூக்கி வச்சுக்கிற நேர்த்திக்கடனுக்கு செய்கிற விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆலயத்தினுள்ளே தொடர்ச்சியாக அங்கே அர்ச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்க, ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே அமைந்திருக்கிற பாருங்கோ அன்னதான மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்னதானம் வந்து கொடுக்கணும். எல்லாமே சுட சோறெல்லாம் ஆகி பறக்குது. பாருங்க, வரிசை கிரமம் 2 எல்லாருமே வந்து கோப்பையில் வாழையில் வச்சு குத்தரிசி சோறு இப்படி எங்களோட ஒரு 3-4 கறியோட வந்து சாப்பிட முடியும். பாருங்க, ஆலயத்துக்கு ஒரு அந்த தூக்கு காவடி இப்போ வந்து இறக்கியாச்சு. அனைத்து அடியவர்களையும் கலந்து பிரமிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்க, கொளுத்துற வெயிலுக்குள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லச்சனுடைய இந்த வீதிகளில் பிரதட்டி அடிக்கிற அந்த காட்சியில் கூட வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. பாருங்க, வெயில கொளுத்தி எறியுது, கால் கையெல்லாம் வந்து சுடுது, காலை வந்து நடக்கலாத சுடுது. ஆனால் இவங்கள் பாருங்க முருகனில் இருக்கிற பக்தியில் பாருங்கள் அந்த சூட்டை கூட வந்து பொருட்படுத்தாமல் வழிபாடுகளை வந்து நேர்த்திக்கடன்களை வந்து செய்கிற அந்த காட்சி வந்து பார்க்கக்கூடியமாக உண்மையிலேயே ஒரு மெய் சிலுக்குதுன்னு சொல்லணும். பாருங்க, ஆலய முன்றில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் மேளங்கள் இல்லாமலே வந்து காவடி ஆடிக்கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறது, பக்திக்காக ஒரு நேர்த்திக்கடனுக்காக வந்து காவடி எடுக்கணும். ஆனால் வந்து ஒரு சில நேரங்களில் பணம் வந்து பற்றாக்குறையா என்னமான்னு சொல்லி தெரியலை. ஆனால் மேளங்கள் இல்லாமல் வந்து காவடி ஆடிக்கொண்டிருக்கிறார்.
ஆலயத்தினுடைய பிரதான மணி எங்கே ஒலிக்கிற அந்த சத்தத்தை வந்து கேட்கிறீர்கள். இன்றைய நாள் செல்லச்சன்னதி ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்வு ஒன்று இன்றைய நாள் இடம்பெற்றிருக்கு பாருங்க. திருமண ஜோடிகள் வந்து வெளியே வர அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. தாலி கட்டு முடிஞ்சு எல்லாருமே வந்து இப்போ வெளியில் வரையினோம். திருமண நிகழ்வு வந்து நிறைவடைந்து இந்த வழியில் இந்த புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. ஏழாம் நாள் மதிய நேர பூசைகள் வந்து இடம்பெற இருக்கின்றது பாருங்க. மணியோசை வந்து கேட்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பற இசையும் வந்து ஒலிக்கிற அந்த சத்தத்தை வந்து கேட்கலாம். இன்றைய நாள் இரவு நேர திருவிழாவுக்காக பாருங்கள் இந்த கஜஜாலி வாகனம் வந்து இன்றைய நாளில் முருகப்பெருமான் வருவார். பாருங்க ஆலயத்தினுடைய உட்பகுதியில் வந்து இவ்வளவு பக்தர்கள் இங்கே நிற்கிறார்கள்ன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. மதிய வேளை பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது.
ஆலயத்துடைய பின்பகுதியில் வந்து நிற்கிறோம். பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த ஆட்டங்கரை ஓரத்தில் வந்து குளிச்சாத்தான் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, குளிச்சுட்டு அப்படியே 2 அடியை கும்பிட்டு கொண்டிருக்காங்க. ஓகே, இன்றைய நாள் 7ஆம் நாள் பூஜைகள் எல்லாமே வந்து முடிச்சு கொண்டு அப்படியே இங்கே சாப்பிட வாரம் மோகன் மண்டபத்தில் சாப்பிடுவோன்னு சொல்லி வாரன். இன்றைக்கும் லைன் இல்லை, எல்லாமே வந்து இன்றைக்கி வேலைக்கு வந்து முடிச்சிட்டாங்க சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி ஆக்கள் வேலைக்கு சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லாட்டி ஆக்கள் குறைவாக இன்றைக்கு சொல்லி தெரியல. ஓகே, உள்ள போய் சாப்பிடுவோம். போகலாமா அண்ணாக்கா? ஓகே, அப்படியே வாசல்லையே இல்லை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேல்பெருமான், சிவலிங்கம் பாருங்க, பிள்ளையார், எல்லா கடவுளுடைய அந்த உருவங்களும் எல்லாம் இருக்குது. அப்படியே கும்பிட்டுட்டு சந்நிதியான் ஆச்சிரமம் உள்ள வந்து சபைகள் வந்து போய் கொண்டிருக்குது. பாருங்க பாருங்க, எப்போவுமே இடைவிடாத சபை வந்து போய் கொண்டான் இருக்குது.